ரைட். அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்றைய இந்த கார்த்திகை மாதம் எங்களுடைய மண் மீட்பு போராட்டத்துக்காக போராடி மரணித்த உறவுகளை வந்து நாங்கள் வடக்கு கிழக்கு தாயத்தில் உள்ள அனைத்து துயிரும் இல்லங்களிலும் எங்களோட மாவீர செல்வங்களை வந்து நாங்கள் விதைத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் பல கிழக்கு மாநிலத்தில் இருக்கின்ற அனைத்து துயிரும் இல்லங்களும் துப்புரவு பணிகளை செய்து கொண்டு வருகின்ற அந்த அடிப்படையில் பல கட்டமைப்புகள், அதாவது புலம்பெயர்ந்த நாட்டில் முன்னாள் போராளிகளாக கடந்த காலத்தில் இருந்தவர்கள் நிதி சேகரிப்புகள் போன்ற வேலை திட்டங்கள் இல்லாமல் இந்த முறை நாங்கள் ஒரு பொது மக்களுடைய இந்த வீரகாவியமான எங்களுடைய மாவீர செல்வங்களுடைய பெற்றார்களின் ஏனைய உறவுகளோடு சமூக செயற்பாட்டாளர்கள் இணைந்து தான் இந்த ஒரு மாவீர நினைவு நாளை வந்து சிறப்பாக நடத்த இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய ஒரு அரசியல் மாற்றம் ஒன்று எங்களுக்கு இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த ஜனாதிபதியும் சொல்லியிருக்கின்றார். என்னென்றால் இறந்த உறவுகளை வந்து எல்லாரையும் நினைவு கூறுவதற்கு எந்த தடைகளும் இல்லை என்ற காரணத்தால் கடந்த காலத்தில் பல தலையீடுகள், இராணுவ புலனாய்வு, பலருடைய இந்த செயற்பாடுகள் இங்கே இருந்தது. கடந்த மாவீரன் நினைவு நாளையும் கைதுகள் செய்யப்பட்டிருந்தது, பல குளறுபடிகள் நடந்தது. நாங்கள் இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் இந்த இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக இந்த மக்கள் வந்து இந்த இடத்தில் வந்து நினைவு கூறுவதற்காக ஏற்பாடுகளை தொடர்ந்து இந்த பணிகளை வந்து சகல மாவீர துயிரும் இல்லங்களை புனரமைப்பு செய்து கொண்டு வருகின்றார்கள். எனவே தயவு செய்து இந்த துயிரும் இல்லங்களை வைத்துக்கொண்டு யாரும் இந்த நிதிகளை சேகரிக்க அனுமதிக்கக்கூடாது. நீங்களும் அதனை தீர விசாரணை செய்து அந்த நிதிகளை வழங்க வேணும். அதாவது இந்த ஒரு முன்னாள் போராளிகளாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற புலம்பெயர்ந்து நாட்டில் இருக்கின்றவர்கள் இந்த மாவீர துயிரும் இல்லங்களை இந்த நினைவு நாள்களையும் பயன்படுத்தி பல நிதிகளை சேகரித்து கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு நாங்கள் இடமளிக்க மாட்டார்கள். இந்த மக்களாகிய இந்த மாவீரர்கள உறவுகளும் இந்த சிவில் கட்டமைப்பாக இருக்கின்ற இளைஞர்கள் அனைவரும் நாங்கள் ஒன்றிணைந்து இந்த மக்களுக்கான இந்த மாவீர செல்வங்களுக்கான நினைவு நாளை இந்த இடத்தில் செய்வதற்கு நாங்கள் பல உறவுகளாக சேர்ந்து தான் இந்த நிதி கட்டமைப்பை நாங்கள் இப்போ ஒரு சேர்த்து வருகின்றோம். உதவிகளை கேட்டிருக்கின்றோம். வரும்படி நாங்கள் புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிற எந்த அமைப்புகளோ தொடர்புகள் இல்லாமல் இந்த இடத்தில் வந்து ஒரு சிறந்த முறையில் வந்து அனைவருக்கும் நாங்கள் இதனை தெரிவுபடுத்தி போலீஸ் அதிகாரிகள், இராணுவ, வனஜீவிகள் அவங்களுடைய அதிகாரிகளுக்கும் நாங்கள் எங்களுடைய கடிதங்களை இந்த மக்கள் வழங்கி எங்களுக்கான ஒரு பாதுகாப்பையும் இந்த இடத்தில் இந்த நேரத்தில் இந்த நினைவு நாள் வந்து போலீஸ் அதிகாரி, இராணுவ அதிகாரிகள் அனைவரும் எங்களுக்கான இந்த ஒரு பாதுகாப்பையும் வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.